ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபஷிராஸ் ரெசிபி. மட்டன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? மட்டன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக முதல்ல மட்டனை மசாலாஸோடு ஊற வச்சுக்கணும். அதுக்கு 1 கிலோ மட்டனை 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியில் 5 தடவை கழுவி ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ மட்டனை எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை தண்ணியில் நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை மட்டனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 மணி நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் எந்த அளவுக்கு மசாலாஸில் ஊறுதோ அந்த அளவுக்கு மட்டன் குழம்பு ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மட்டன் குழம்புக்கு மசாலாஸை வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் பேனை எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 3த்தையுமே சம அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் வறுத்துக்கோங்க. 1 துண்டு பட்டையை 1 கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து 3 ஏலக்காய் 3 கிராம்பை எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில வறுத்துக்கோங்க. 4 வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து 3 தக்காளியை 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில 5 நிமிஷம் வரைக்கும் தக்காளியும் வெங்காயமும் வேக வச்சுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் பொன்னிறமாக மாறி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் மசாலாஸை வறுத்துக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறி இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மசாலாஸை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையே இல்லை. தக்காளியில் இருக்கிற தண்ணியை நல்லா விட்டு வரும். மிக்ஸி ஜாரோட மூடியை மூடி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கும் போது மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் குழம்புக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் குக்கரை எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 3 பிரியாணி இலை 5 கிராம்பு 5 ஏலக்காய் 1 பட்டையை 3ஆக கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில வறுத்துக்கோங்க. மட்டனை மசாலாஸோடு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா? மட்டன் மசாலாவை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில 5 நிமிஷம் வரைக்கும் மட்டன் மசாலாஸை வேக வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் 5 நிமிஷம் வரைக்கும் மட்டனை மசாலாஸோட வேக வச்சுக்கணும். மட்டனில் இருக்கிற தண்ணியை நல்லா விட்டு வரும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா தூள் ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்லை. மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிதமான தீயில் 5 நிமிஷம் வரைக்கும் மட்டனை மசாலாஸோட வேக வச்சுக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாஸை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே இருக்கட்டும். மிதமான சூடில் 5 நிமிஷம் வரைக்கும் மட்டனை வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜார்லேயே 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் 5 நிமிஷம் வரைக்கும் மட்டன் குழம்ப வேக வச்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொதிப்பு வரும்போது, சென்டரில் கொதிப்பு வரும்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரோட மூடியை மூடி விசில் போட்டு மிதமான சூடில் 4 விசில் விட்டுக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறமா குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டான மட்டன் இருந்துச்சுன்னா 4 விசில் போதும். கொஞ்சம் ஹார்டான மட்டன் இருந்துச்சுன்னா 5 இல்லைன்னா 6 விசில் ஆகும். இப்போது 4 விசில் வந்துருச்சு. குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கெட்டியான பதத்தில் வந்திருக்கு. சூப்பராக மட்டன் வெந்து வந்திருக்கு. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கரண்டியில் நசுக்கி காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். மட்டன் பூ போல் வந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு 4 விசிலில் மட்டன் வேகலைன்னா 5 இல்லைன்னா 6 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா தயிர் ஆட் எதனால் பண்ணுறோன்னா மட்டன் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான். சில மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் 5-6 விசில் விட்டால் தான் வெந்து வரும். இந்த மட்டன் ரொம்ப சாஃப்டான மட்டன் இருக்கிறதுனால 4 விசிலில் வெந்து வந்துருச்சு. ஒரு குக்கருக்கு வேகிறதுக்கு மாறுபடும். மட்டன் குழம்பு ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்கும். எந்த டிஷ்க்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் குழம்பு சாப்பிட்டா ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். புலாவோடு சேர்த்து சாப்பிட்லாம். தேங்காய் பால் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸில் ரோட்டிக்கு, சப்பாத்திக்கு, தோசாக்கு, இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு, ஹுபர்ஸுக்கு எல்லாம் சூப்பரான சைட் டிஷ் காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில்
புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பபாய்.